இப்போது மம்மியை கட் பண்ணிட்டு காமிக்கிறாங்க. மம்மி வந்து பாட்டு பாடிட்டே ஜாலியாக வீட்டு வேலை பண்ணிகிட்ருக்காங்க, வீடு பெருக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நல்லாவே பாடுறாங்க. இவங்க ஓன் வாய்ஸாக என்னன்னு தெரில. பாடிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா பின்னாடி இருந்து வந்து நின்றுட்டுருக்காரு. இவங்க பாடி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இவர் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்றாங்க. நீ பாடிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேம்மா அப்படின்றாங்க. இவர் சமாதானம் பேசுகிறதுக்காக வந்திருக்காரு. இவங்க உடனே நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு, நீங்கள் சும்மா சும்மா என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இவர் சொல்கிறாரு, நான் பசங்களை பார்க்க வந்தமான்றாரு. உடனே பசங்களாம் வீட்டில் இல்லை, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டா ஒருத்தர் ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்றாங்க. உடனே இவர் அமைதியாக கிளம்புறாரா. எங்கே போகிறீங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா நீ என்கிட்ட சண்டை போட்டினா உன் அழகான குரல் போயிடும்மான்றாரு. போடுறா பிக்கப் இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ பயங்கரமாக வந்து அவருக்கு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு நம்ம அம்மாவை. அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிடுறாரு. நம்ம அம்மா அப்படியே சோகமாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம பாய்ஸை காமிக்கிறாங்க. நம்ம பாய்ஸ் வந்து யுவான் வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யுவான் வந்ததுமே பயங்கரமாக கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க. என்னடா பிள்ளையை பார்த்தியாமே, என்ன மச்சான் சைனீஸில் சாரியெல்லாம் சொன்னியாமே அப்படின்னு சொல்லிட்டு. யாரா சொன்னா, அந்த இதாக சொன்னா அப்படின்னு அவனையும் கோத்து விட்றாங்க. அடுத்து என்ன ஆச்சு அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.